ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் குறைந்த செலவில் மாடியிலேயே எப்படி ஒரு சின்ன நாட்டுக்கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். பழைய ரேக் ஸ்டாண்ட் பயன்படுத்தி அதிக செலவே இல்லாமல் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கூண்டு அமைக்கிறது, தீவனம் வீணாகாமல் இருக்கிறதற்காக கூண்டுக்குள்ளேயே ஃபீடர் அமைக்கிறது, எப்படி தண்ணீர் வீணாகாமல் பைப்பு மூலமாக கூண்டுக்குள்ளேயே ட்ரிங்கர் செட்டப் அமைக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இது தவிர கோழி எச்சத்தை ஒரு தனி ட்ரே மூலமா கலெக்ட் பண்ணி வாடையே வராம கோழிகளுக்கும் அமோனியா பாதிப்பே ஏற்படாம எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றத பத்தியும், அந்த எச்சத்தை எப்படி நல்ல இயற்கை உரமா மாற்றி நம்ம வீட்டில் விளைகிற காய்கறி தோட்டங்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம், மாடி தோட்டத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும், நம்ம வீட்டில் மிச்சமாகிற காய்கறி கழிவுகளை கோழிகளுக்கு தீவனமாக கொடுத்து தீவன செலவை குறைச்சு முட்டை உற்பத்தியை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் எளிமையாக இந்த வீடியோவில் நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்களும் வீட்டுக்கு தேவையான ஆர்கானிக் முட்டையையும் கறியையும் மாடியிலேயே சொந்தமாக அறுவடை பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மாடியிலேயே இந்த சின்ன கோழி பண்ணை ஏன் அமைக்கணுன்றத பார்க்கலாம். இப்போது மார்க்கெட்டில் ஒரு நாட்டுக்கோழியோட முட்டை 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்கும் விற்குது. ஒரு குடும்பத்துக்கு வாரத்துக்கு 25லிருந்து 30 முட்டைக்கு மேலே தேவைப்படும்னா மாதத்துக்கு பாருங்கள் எவ்வளவு செலவாகும்னு. இப்போது கடையில் கிடைக்கிற முட்டைகளில் எவ்வளவு கெமிக்கல் ஃபீட் கொடுத்து வளர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நாமளே வீட்டில் வளர்த்தா நமக்கு தெரிஞ்ச தீனி கொடுத்து சுத்தமாக வளர்த்து சத்தான ஆர்கானிக் முட்டையை நமக்கும் நம் குடும்பத்துக்கும் கொடுக்க முடியும். ரெண்டாவது விஷயம், மாடியில் இருக்கிற எல்லாருக்கும் பெரிய இடம் தேவைப்படாது. 15 கோழி வளர்க்கணும்னா கூட ஒரு 6 அடி 8 அடி இடம் இருந்தால் கூட போதும். இப்போ கூண்டு அமைக்க என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் பயன்படுத்தினது பழைய ரேக் ஸ்டாண்டு. அந்த ரேக் ஸ்டாண்டு அமைக்க பயன்படுத்துகிற அந்த ஸ்டாண்டு தான் ஆங்கிள் ஸ்டாண்டு தான், இரும்பு அயன் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அதை தான் பயன்படுத்தியிருக்கோம். அதில் இப்படி ஓட்டையாக இருக்கும். நாங்கள் இது பழைய ஸ்டாண்டு தான். இதை வச்சு பயன்படுத்தி தான் நாங்கள் கூண்டு அமைச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கூண்டு இதை அமைச்சது தனி வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் அது உங்களுக்கு பின் பண்ணி விட்றேன். நெக்ஸ்ட்டு உள்ள நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எதுக்கு உள்ள ஒரு ஸ்டாண்டு இது மாதிரி கொடுத்துருக்கோன்னா, ஒரு நீளமாக உட்காந்துக்கிறதுக்காக. கோழிகள் கீழே இருக்கிறதோட மேலே உயரத்தில் தான் இருந்து தூங்கும். அதுக்காக இன்னொன்று, அந்த எச்சத்தில் கீழேயே நம்ம விட்டுருந்தோம்னா அந்த எச்சத்தில் படுக்கிறதுனால கோழிகளுக்கு கிருமிகள் அட்டாக் ஆகி நிறைய வியாதிகள் பரவக்கூடும். அதனால் இந்த மாதிரி நாங்கள் அந்த ஆங்கிள் ஸ்டாண்டை உள்ளேயே செட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு ரொம்பவும் கோழிகள் ஹைஜீனிக்காகவும் இருக்கும், எந்த நோய் தொற்றும் வராது. ஸோ அதுக்காக நீங்களும் இதே மெத்தடில் உள்ள கம்பிகளை கொடுத்து கூண்டுக்குள்ளே ஒரு கம்பிகளை கொடுத்து போல்டு வச்சு டைட் பண்ணி நீங்கள் ஸ்டாண்டு ஒன்று வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோழிக்கு தீவனம் செட் பண்ணி வச்சுருக்க ஃபீடர் தான் இது யூபிவிசி பைப்பு, பெரிய பைப். அந்த பெரிய பைப்பை மேல் பகுதியில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி பாதி கோழி முக்கால்வாசி இது உள்ள கோழிகள் கொத்தி சாப்பிட்ற மாதிரி வெளியே இருந்து கொஞ்சம் கேப் விட்டுருப்போம். ஸோ அது வெளியே இருந்து நம்ம ஃபுட்டு போட்டோம்னா உள்ளேருந்து கொத்தி சாப்பிட்டுக்கும். காலை வச்சு கிண்டி தீனியை வீணாக்காது. அதுக்காக நாங்கள் இந்த மெத்தடில் ஃபீடர் நாங்கள் உள்ளே செட் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடில் நீங்களும் செட் பண்ணிங்கன்னா தீனி வீணாகாமல் கோழிகள் எல்லா தீனியும் கிளியராக சாப்பிட்டு முடிச்சிடும். தீனியும் வீணாகாது, செலவும் உங்களுக்கு மிச்சமாகும். இன்னொன்று, இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது நல்லா திக்காக இருக்கிற கம்பி வலை தான் நாங்கள் போட்டிருக்கோம். ரொம்ப திக்காக இருக்கிறது. சைடில் போட்டிருக்கிறது க்ரீன் நெட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறது சைடில் போட்டிருக்கோம். கீழே ரொம்ப திக்கானது போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க லைட் வெயிட்டான கம்பி வலை வெளி பகுதியில் போட்டிருக்கோம். நிற்கிற அடி பகுதியில் நல்லா திக்கான கம்பி வலை போட்டிருக்கோம். ஸோ எதுக்காக திக்கானது போட்டிருக்கோன்னா வெயிட் தாங்கும். அதுக்காக சைடில் நம்மளுக்கு ரொம்ப வெயிட்டானது தேவைப்படாது. அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ ஃபீடரை பாருங்கள். ஃபீடர் ஹாஃப் இது வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். வெளிப்பகுதியில் இருந்து நம்ம தீனி போடுறதுக்காக இந்த கேப்பு இதே அளவில் தான் உள்ளேயும் கேப் இருக்கும். அந்த கேப்பில் கோழிகள் கொத்தி சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கூண்டுக்குள்ளேயே ட்ரிங்கர் செட்டப் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஆன்லைனில் தான் இந்த ட்ரிங்கர் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரிங்கர் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதை வாங்கி இந்த பிவிசி பைப்பு பயன்படுத்தி நாங்கள் இந்த ட்ரிங்கர் செட்டப் தண்ணி குடிக்கிறதுக்காக செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை உள்ள லைன் கொடுத்துட்டு அந்த லைனை வெளியே கொண்டு மேலே டாப்பில் ஒரு டப்பு தான் வச்சுருக்கோம். பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் தான் வச்சு அதில் கனெக்ஷன் கொடுத்து தான் நாங்கள் இந்த ட்ரிங்கர் செட்டப் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மெத்தடில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மியாகும். பாருங்கள், நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரியும். இந்த சின்ன சைஸ் தான், 5 லிட்டர் இல்லைனா 6 லிட்டர் தான் பிடிக்கும் தண்ணி. அதை செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா பெரிய கேன் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி கீழே அப்படியே தண்ணி வர மாதிரி அழகாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். நாங்களே பண்ணினது தான். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணலாம். செலவு ரொம்ப குறைவாக தான் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கோழியோட எச்சத்தை எப்படி நம்ம அதை கலெக்ட் பண்ணுறது, வாடையே வராமல் கோழிகளுக்கும் அமோனியா பாதிப்பு ஏற்படாமல் நம்ம எப்படி அந்த எச்சத்தை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த அடிப்பகுதி வந்து பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா கோழி எச்சங்கள் போடும்போது கீழே வந்து அந்த நம்ம வைக்கிற ட்ரேயில் வந்து கலெக்ட் ஆகி நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குன்றதுக்காக கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் அகலமாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அவுட்டர் வந்து லைட் வெயிட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அவுட்டர் க்ரீன் மெஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கும்போது தெரியும். அடிப்பகுதி மட்டும் நல்லா திக்கானதாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அடியில் ஒரு 4 ட்ரே நாங்கள் அந்த பிளாஸ்டிக் ட்ரே வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து கொக்கோபிட், உங்கள்கிட்ட கொக்கோபிட் இருந்தால் கொக்கோபிட் போட்டு நம்ம அந்த எச்சத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம். தோட்டத்து மண் இருந்தாலும் தோட்டத்து மண் அந்த ட்ரேயில் தூவி விட்டிங்கன்னா அதில் எச்சங்கள் விழும்போது அப்சர்வ் பண்ணி அதை வச்சுக்கும். நம்மளுக்கும் வாடையும் வராது. அதை டிஸ்போஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம உரமாகவும் மாற்றிக்கலாம். நாங்கள் இது போல் பிளாஸ்டிக் ட்ரே தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரே இல்லைன்னா நீங்கள் கீழே ஒரு தகரம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த தாப்பாய் ஷீட் மாதிரி ஏதாவது இருந்தாலும் போட்டுக்கலாம். லெதர் ஷீட் மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அட்டை இருந்தால் கூட நீங்கள் தற்சமயத்துக்கு அட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை கோழி எச்சத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கோழி எச்சத்தை கலெக்ட் பண்ணி நீங்கள் அதையும் உரமாக மாற்றி நம்ம செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். நாங்கள் உரமாக மாற்றி நாங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு, பல மரங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் டைமு நான் இந்த கோழி எச்சத்தை பயன்படுத்தி எப்படி புழுக்கள் உருவாக்கி நம்ம கோழிகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம் அப்படின்றத தனி வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் தீவன செலவையும் நம்மளுக்கு குறைக்கும். கோழிகளுக்கும் புரோட்டீன் சத்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும். முட்டை உற்பத்தியையும் நீங்கள் அதிகப்படுத்தலாம். இப்போ தீனி விஷயத்துக்கு வந்தோன்னா வீட்டில் வீணாகிற காய்கறி கழிவுகள், சாதம், மீதியாகிற சாதம், தானியங்கள், இது எல்லாம் கோழிகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். இதில் தீவன செலவு ரொம்ப மிச்சம் பண்ணலாம். கழிவும் ரீசைக்கிள் ஆகும். இது தவிர கோழிகளுக்கு தேவையான புரோட்டீன், கால்சியம் கிடைக்கிறதற்கு மக்காச்சோளத்தூள், நெல் தவிடு, சிப்பித்தூள் இதுங்களை கலந்து கொடுக்கலாம். நாங்கள் இந்த சிப்பித்தூளுக்கு பதிலாக முட்டை ஓடு பவுடரை ஆட் பண்ணுறோம். தண்ணி எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தினமும் ஒரு தடவையாவது தண்ணியை செக் பண்ணிக்கோங்க. கூண்டுக்குள்ளே கோழிங்க ஆரோக்கியமாக இருக்கான்னு கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது நோய் தொற்று அறிகுறி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் அதை செக் பண்ணி அதை கிளியர் பண்ணி விடுங்க. இப்போது லாபம்னு பார்த்தா ஒரு 15 கோழி வளர்த்தாலே வீட்டு தேவைக்கு தேவையான முட்டையை நாம் பயன்படுத்திக்கிட்டு மீதி முட்டைகளை விற்கவும் செய்யலாம். ஒரு நாட்டுக்கோழி முட்டை 20லிருந்து 25 ரூபாய் விற்கிற இந்த மார்க்கெட்டில் மாதத்துக்கு நல்ல தொகையை இதனால் நம்ம சம்பாதிக்கலாம். மேலும் கறிக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். எதற்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூண்டு அமைப்பையும் கோழி எண்ணிக்கையையும் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கூண்டு அமைக்கிறது, ஃபீடர் எப்படி அமைக்கிறது, ட்ரிங்கர் செட்டப் எப்படி பண்ணுறது, எச்சம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எந்த ரக கோழி நல்லது, மோஸ்ட்லி நம்மளுக்கு நாட்டுக்கோழி ரொம்ப நல்லது, தீனி எப்படி கொடுக்கணும், லாபம் எப்படி வரும், இதெல்லாம் தெளிவாக பார்த்தோம். இது மாதிரி சின்ன முறையில் ட்ரை பண்ணிங்கன்னா வாடகையே இல்லாமல் குறைஞ்ச செலவில் சத்தான ஆர்கானிக் முட்டையை உங்கள் வீட்டிலையே நீங்கள் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகள் ஏதோ இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது போல மாடி தோட்டம், ஆர்கானிக் உரம், கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் நிறைய வீடியோக்கள் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங் அண்ட் ஹாப்பி சிக்கன் ஃபார்மிங். ஹாவ் அ நைஸ் டே.